எல்ஐசி பிஎஃப் பணமும் அம்போதானா. ஹிண்டன்பர்க் அறிக்கையில் அதிர்ச்சி. அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் இப்போ மீண்டும் அதானி மற்றும் மும்பை பங்குச்சந்தை தலைவர் குறித்து செய்திகளை வெளியிட்டு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. ஹிண்டன்பர்க் நிறுவனம் என்பது கடந்த 2017ஆம் ஆண்டு நாதன் ஆண்டர்சன் என்பவரால் நிறுவப்பட்ட ஒரு தனியார் நிறுவனம். இந்த நிறுவனம் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய நிதி மற்றும் வர்த்தகம் தொடர்பான தடவியல் ஆய்வுகளை மேற்கொண்டு அவ்வப்போது அறிக்கைகளை வெளியிடுறாங்க. இதனால் வர்த்தகத்தில் பெரும் விளைவுகளும் ஏற்படுவதுண்டு. இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் கடந்த 18 மாதங்களுக்கு முன் அதானி குழுமம் குறித்து அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. வரி சலுகைகளை முறைகேடாக பயன்படுத்தியது, வங்கி கடன்களை வரம்புக்கு மீறி தாராளமாக வாரி குவித்தது, அமெரிக்கா மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் முறைகேடுகள் அப்படின்னு அதானி மீது வரிசையாக பல குற்றச்சாட்டுகளை ஹிண்டன்பர்க் அடுக்குனாங்க. இது எல்லாமே ஆதாரமற்றவை அப்படின்னு அதானி மறுத்தார். இருந்தாலும் பங்குச்சந்தை வாரியத்தில் 15,000 கோடி டாலருக்கு சரிவு ஏற்பட்டது. இப்போதான் மெதுவாக அதிலிருந்து மீண்டு வராங்க. இப்போ மீண்டும் ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்டிருக்கூடிய அறிக்கை பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. அதில் செபி எனப்படக்கூடிய இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் மாதவி புஷ்க்கு முறைகேடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அதானி நிறுவனங்களில் பங்குகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்துச்சு ஹிண்டன்பர்க் அந்த அறிக்கையில். கடந்த 2015 இருந்து இப்போது வரை செபி தலைவராக இருக்கக்கூடிய மாதவி புஷ் மற்றும் அவரது கணவரும் சேர்ந்து 56 கோடி சிங்கப்பூரில் முதலீடு செஞ்சுருக்காங்க. இதில் கௌதம் அதானியின் சகோதரர் வினோத் அதானி முக்கிய பங்கு வகித்திருக்கார். இந்த நிதியை வைத்தே அதானி பங்குகளை வாங்கி விற்றுள்ளார் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்து லண்டனை சேர்ந்த பிரபல செய்தி நிறுவனமும் டாக்குமெண்ட்டுகளை வெளியிட்டிருக்காங்க. செபி தலைவரும் அவரது கணவரும் இந்தியாவிலும் சிங்கப்பூரிலும் நிறுவனம் ஒன்றை தொடங்கினாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் அவர் இன்னுமே 99 விழுக்காடு பங்குகளுடன் ஓனராக இருக்கார். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நிறுவனத்தின் பங்குகளை அவர் செபியில் சேருவதற்கு முன்பே வேறு ஒருவருக்கு மாற்றிவிட்டார். செபி உள்ளேயே இருக்கும் ஒருவரை இந்த டாக்குமெண்ட்டுகளை கொடுத்ததாகவும் ஹிண்டன்பர்க் தெரிவித்திருக்காங்க. மாதவி புஷ் ஓனராக இருக்கும் அந்த இந்திய நிறுவனத்திற்கு 2022-23ஆம் ஆண்டில் அவரது சம்பளத்தை விட 4 மடங்கு அதிக நிதி வந்திருக்கு. இந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போது ஹிண்டன்பர்க் கேள்வி என்னன்னா, சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு முதலீட்டு நிறுவனத்தின் ஆலோசகராக ரியல் எஸ்டேட்டிலோ அல்லது பங்கு சந்தையிலோ அனுபவமே இல்லாத இவரது கணவர் எப்படி நியமிக்கலாம்? 2015 திடீர்னு எப்படி 56 கோடி வந்தது அப்படிங்கிற ஹிண்டன்பர்க்கின் சந்தேகங்கள் ஆகும். ஹிண்டன்பர்க்கை பொறுத்தவரை அமெரிக்க வர்த்தக நலன் சார்ந்தே செயல்படும் அமைப்பாகும் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. அதனால் பிற நாடுகளின், குறிப்பாக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய நாடுகளின் பொருளாதாரத்தில் அதில் புகுந்து பல குழப்பங்களை விளைவிக்கும் என்பதிலும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதற்காக ஹிண்டன்பர்க் காட்டக்கூடிய ஆதாரங்கள் அனைத்துமே தவறானவை அப்படின்னு ஒதுக்கிவிடவும் முடியாது. ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தின் மீது அவ்வளவு எளிதாக குறை சொல்லிவிட முடியாது. ஹிண்டன்பர்க்கின் நோக்கம் தவறாக இருக்கலாமே தவிர அதன் புள்ளி விவரங்கள் எல்லாமே தவறு அப்படின்னு ஒதுக்கிவிட முடியாது. ஹிண்டன்பர்க் தந்திருக்கக்கூடிய தகவலின்படி பங்குச்சந்தையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடும். இந்த பங்குச்சந்தையில் நேரடியாக முதலீடு செய்திருப்பவர்கள் மட்டுமே இது பாதிக்காது. ஏன்னா எல்ஐசியில் பணம் போட்டவர்கள், வங்கி கணக்கில் பணம் வைத்துள்ளவர்கள், மாதந்தோறும் வருங்கால வைப்பு நிதிக்காக பணம் கட்டுபவர்கள், காப்பீட்டு சந்தா செலுத்துபவர்கள் அப்படின்னு எல்லோருடைய பணமும் பங்குச்சந்தையில் தான் இருக்கு. இந்திய மக்களின் பணம் 5 லட்சம் கோடி டாலர்கள் பங்குச்சந்தையில் இருக்கும்போது ஹிண்டன்பர்க் வெளியிடக்கூடிய தகவல் எல்லாருக்குமே கவலை தரக்கூடியது தான் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதனால் ஹிண்டன்பர்க் நோக்கம் எதுவாக இருந்தாலும் அந்த நிறுவனம் அளித்திருக்கக்கூடிய அறிக்கையின் உண்மைத்தன்மை குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படணும். நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தினால் மிகவும் நல்லது அப்படிங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. மடியில் கனமில்லாதவர்கள் விசாரணையை சந்திக்க தயாராக இருக்கட்டுமே.